பரிகார தலமாக சொல்லப்படுகிறது. பாம்பணிநாதர் அப்படிங்கிறது தான் பாமணிங்கிற பேராக மருவி இருக்குது. இங்கே உள்ள சிவன் நாகநாத சுவாமி. நாகதோஷம் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வாக இந்த கோயில் இருக்கும் அப்படின்னு ஆதி காலம் தொட்டே இது நம்பப்படுகிறது. அத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் பார்த்திங்கன்னாக்கா தனுசு ராசி கசங்கக்காரங்களுக்கு இந்த கோபுரம் பார்த்திங்கனாக்கா மிக உயர்ந்த ஒரு கோபுரமாக இருக்குது. ரொம்ப அமைதியான ஒரு ஸ்தலங்க. ஒரு கிராமத்தில், பாமணிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலம். இங்கே பார்த்திங்கன்னா ஈவினிங் டயத்தில் பச்சை கிளிகள்லாம் அதிகமாக அந்த இடத்துல கிளிகளுடைய சத்தம் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. கோயில் ரொம்ப ஒரு அமைதியான கோயில், ஒரு நேர்த்தியான வடிவமைப்பு. அப்போ உள்ள சிற்பிகள் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்கிறாங்க. அந்த சிற்பங்களெல்லாம் பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக கண்ணுக்கு காட்சியாக இருக்குது பாருங்கள். இந்த பிரம்மனுடைய சிலை பாருங்கள், ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அது அந்த கன்னத்தில் உள்ள அந்த தேஜஸ் வரைக்கும் நல்லா தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு நுட்பமான முறையில் சிற்பிகள் கையாண்டிருக்காங்க. தலையில் இருக்கக்கூடிய அந்த கிரீடத்துலேருந்து கையில் இருக்கக்கூடிய அந்த ரேகையுடைய கோடு வரைக்கும் நல்லா தெரியுது பாருங்கள். ரொம்ப ஒரு சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. விஷ்ணு துர்கைன்னு பேர், மிக அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். மகிஷாசுர மர்தினின்னு பேர். மகிஷம்னா எருமை தலைமையில் அந்த துர்கை நிற்கிறாங்க. புன்முறுவலோடு இருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய முகத்தை கவனித்து பாருங்கள். அப்படி ஒரு புன்முறுவல் பூக்கின்ற முகமாக இருக்குது பாருங்கள். காலபைரவர் மிகவும் சக்தி வாய்ந்த காலபைரவர். பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சனீஸ்வரனுடைய சிலை இருக்குது பாருங்கள். சனீஸ்வர பகவானை ஒரு கடைக்கண்ணால் பார்த்துருக்கிறது மாதிரி இருப்பார். இந்த மாதிரி வேறு எந்த கோயிலையும் இந்த சரௌண்டிங்கில் அமைப்பு இல்லை. அது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு இந்த இடத்துக்கு.